Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.4ல question number 15 வாங்க question குள்ள போலாம். Prove that sin n plus 1 theta sin n minus 1 theta plus cos n plus 1 theta cos n minus 1 theta equal to cos 2 theta where n belongs to z. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம LHS equal to RHS தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட LHS பார்த்தீங்க அப்படின்னா sin n plus 1 theta sin n minus 1 theta plus cos n plus 1 theta cos n minus 1 theta. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. வேர் theta that is n belongs to z இண்டிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதை ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை ஃபுல்லாக பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு n + 1 தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ பி விச் இஸ் ஈக்குவல் டு n - 1 தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நான் இதை எழுதுகிறேன். இப்போ எழுதுனா எனக்கு என்ன வரும்? sin a sin b ப்ளஸ் cos a cos bன்னு வருமா? இது எதோட ஃபார்முலா ஆக்சுவலாக? sin a sin b ப்ளஸ் cos a cos b வந்து cos a மைனஸ் பியோட ஃபார்முலா இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா cos a மைனஸ் b அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்தேன்? n + 1ன்னு எடுத்தேன். பிக்கு பதிலாக n - 1 தீட்டான்னு எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ காஸ் ஏக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்? n + 1 தீட்டா மைனஸ் பிக்கு பதிலாக என்ன எடுத்தேன்னா n - 1 தீட்டான்னு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் உள்ளே. ஸோ தீட்டாவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா காஸ் n × தீட்டா n தீட்டா ப்ளஸ் n தீட்டா × 1 வந்து தீட்டா. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போதே மைனஸ் தீட்டாவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் தீட்டா × n வந்து மைனஸ் n தீட்டா மைனஸ் தீட்டா × -1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் தீட்டா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதில் எதெல்லாம் சேமாக இருக்கோ கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ n தீட்டாவும் மைனஸ் n தீட்டாவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு மிச்சம் உள்ளே என்ன இருக்குன்னா 2 தீட்டா தான் இருக்குது. ஸோ cos 2 தீட்டா. ஓகேவா? ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ப்ரூஃப் இல்லையா? இதுதானே RHS. ஸோ RHSன்னு போட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. கொஷின் நம்பர் 16. இஃப் x cos theta equal to y cos theta plus 2π/3 which is equal to z cos theta plus 4π/3 find the value of xy plus yz plus zxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதோட வேல்யூஸை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லெட் எக்ஸ் காஸ் தீட்டாவை நான் லேம்டான்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தேவை காஸ் தீட்டா மட்டும்தான். அப்போ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ λ/x. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y cos theta plus 2π/3 equal to இதையும் நான் லேம்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2π/3ன்னும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது 316 வந்துடும் இல்லையா? ஏன்னா 2 × 180 வந்து 360. ஸோ 360 / 3ன்னும் போது 120 வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம y cos 120 + தீட்டான்னு எழுதினாலும் தீட்டா + 120 எழுதினாலும் சேம் தான் உங்களுக்கு, which is equal to lambda. எனக்கு என்ன தேவைன்னா cos 120 + தீட்டா தான் தேவை. ஸோ λ/y. ஓகேவா? இப்போ தேர்டையும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தேர்டை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? z cos தீட்டா ப்ளஸ் 4π/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4 இது நம்ம வந்து எப்படி எழுத போகிறோன்னா z cos இதையும் நான் வந்து ஃபஸ்ட் லேம்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டா ப்ளஸ் 4 × 180 / 3 equal to lambda. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 வந்து 1 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 டைம்ஸ் வரும். ஸோ 60 டைம்ஸ்னு வரும்போது
4 into 60 வந்து உங்களுக்கு 240 வரும். எனக்கு தேவை காஸ் மட்டும்தான், அதாவது காஸ் 240 ப்ளஸ் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கலாம், ஜெட்டை அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ லாம்டா டிவைடட் பை ஜெட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாம்டா டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் லாம்டா டிவைடட் பை ஒய் ப்ளஸ் லாம்டா டிவைடட் பை இசட் மூணுத்தையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா வருமா, ப்ளஸ் இங்கே என்ன வரும் உங்களுக்கு காஸ் 120 ப்ளஸ் தீட்டா வருமா, அடுத்ததில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் காஸ் 240 ப்ளஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பியில் இருக்குது, இதுவும் காஸ் ஏ ப்ளஸ் பியில் இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு வருமா உங்களுக்கு, ப்ளஸ் இதுவும் அதே ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்துருச்சு. இதில் நமக்கு பெரிய வேல்யூஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த காஸ் 120யும் எங்கெல்லாம் 120 வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய வேல்யூ. இங்கே காஸ் 240 இருக்குது, இங்கே ஒரு சைன் 240 இருக்குது, இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா காஸ் 120 டிகிரி. ஸோ காஸ் 120 டிகிரியை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், காஸ் 180 மைனஸ் 60 டிகிரின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ காஸ் 180 மைனஸ் 60 அப்படின்னும் போது அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசைக்கும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக நெகட்டிவ் தான், சரிங்களா? ஏன்னா காஸ் வந்திருக்கிறதுனால. ஆனால் காஸ் 180 வரும்போது நம்ம அதை சேஞ்ச் பண்ண மாட்டோம், அதே காஸ் தான் எழுதுவோம். ஆனால் சைன் மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் போடணும், சரிங்களா? ஸோ நெகட்டிவ் காஸ் போட்டுட்டு 60 டிகிரியை நீங்கள் எழுதிக்கணும், சரிங்களா? ஸோ நெகட்டிவ் காஸ் 60 டிகிரி. இப்போ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா சைனுக்கு பார்க்கணும். இப்போது சைன் 120க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் பாருங்கள் சைன் 180 மைனஸ் 16 போடுவோம். இது என்ன குவாட்ரண்ட்டில் வரும், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ், அதனால இதை வந்து பாசிட்டிவாக சைன் 16 எழுதுவோம், சரிங்களா? நான் வந்து கொஷின்லி, அதாவது இங்கே இருக்கிற நெகட்டிவ் சைனை நான் இங்கேருந்து எடுக்கவே இல்லை. ஓகேவா? நான் ஜஸ்ட்டு வெறும் சைன் 120க்கு தான் பார்த்துருக்கேனே தவிர நெகட்டிவ் சைன் 120க்கு நான் பார்க்கல. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காஸ் 240க்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ காஸ் 240யை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. காஸ் 240, ஸோ 240யை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோன்னா எப்படி எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 270 எழுதலாம் இல்லையா? ஸோ 270 மைனஸ் 30. ஸோ 270 மைனஸ் 30 அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இதுவும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் வரும், சரிங்களா? அப்போ இதுவும் நெகட்டிவில் வரும்போது காஸ் 270 ஆல்ரெடி நான் சொன்னது தான், இது வந்து சைன் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, காசுக்கு பதிலாக சைன் போட்டுட்டு 30 டிகிரி போட்டு நெகட்டிவ் சைனு போட்டுடணும் முன்னாடி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் 240. ஸோ சைன் 240யும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சைன் 270 மைனஸ் 30 டிகிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா சைன் 270ன்னும் போது அது என்னவாயிடும், காஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ காஸாக மாறிடும். அதே மாதிரி இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்து நெகட்டிவ், அதனால நான் நெகட்டிவ் சைன் போடுறேன், சரியா? ஸோ காஸ் 30 டிகிரி இதோட நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ எதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலான்னு நினச்சோம், இந்த 4த்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சோம் இல்லையா? இப்போ இந்த 4த்துக்கும் பதிலாக நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, அது அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ காஸ் 120ன்னு இருக்குது. இப்போ எனக்கு 120 கிடையாது, அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன எழுத போகிறேன், காஸ் 120க்கு பதிலாக
மைனஸ் காஸ் 16 எழுத போகிறேன். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் போடக்கூடாது. மைனஸ் காஸ் 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். அகெயின் அங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கே சைன் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, ஆனால் அங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் சைன் போட்டுட்டு நெகட்டிவ் சைன் 16 போட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு சைன் தீட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 240, காஸ் 240க்கு நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் சைன் 13 கிடச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் சைன் 30 டிகிரி. அகெயின் அங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. மறுபடியும் இங்கே பாருங்கள் 240க்கு வந்து மைனஸ் காஸ் 13 கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் 30 டிகிரி. இருக்கிற சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும், நமக்கு அந்த வேல்யூ தெரியாது. மைனஸ் காஸ் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. அகெயின் ஒரு காஸ் தீட்டா இருக்குது. மைனஸ் சைன் 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. சைன் தீட்டா இருக்குது. மைனஸ் சைன் 30யோட வேல்யூ 1/2. காஸ் தீட்டா இருக்குது. ப்ளஸ் காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/2. இன்னொரு ஒரு சைன் தீட்டா இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ ரிமைனிங் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு -1/2 காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு -1/2 காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மைனஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 2/2 காஸ் தீட்டான்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் காஸ் தீட்டான்னு தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 1/2 காஸ் தீட்டா ப்ளஸ் 1/2 காஸ் தீட்டான்னு வரும். இது நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் 2/2 காஸ் தீட்டா. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எதை 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, அதாவது நம்ம எதை 0ன்னு எடுத்திருந்தோம், தேர்ஃபோர் நம்ம எதை எடுத்தோம், ஆக்சுவலாக λ/x அதுன்னு எடுத்தோம். லாம்டாவை காமனாக நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது 1/x + 1/y + 1/z தான் நம்ம ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ இதுதான் உங்களுக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, விச் இஸ் ஈக்குவல் டு λ வெளியவே இருக்கட்டும். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு வந்து yz ப்ளஸ் xz ப்ளஸ் xy டிவைடட் பை xyz ஈக்குவல் டு 0ன்னு வரும். நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாம்டாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 0 கூட மல்டிப்ளை ஆகும்போது அதுவுமே 0 தான் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் போட்டு என் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.